எதனால மல்டிபிள் பார்ட்னர் செக்ஸ் இன்றைக்கி வந்து பெண்களும் சரி தேடி போகிறாங்கங்கிற ஒரு கேள்விக்குள்ள பதில் ஃபஸ்ட் பார்ப்போம். நவ் பெண்கள் வந்து மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ் தேடி போனால் என்னென்ன பிரச்சனை வரும்னா, ஃபஸ்ட்டு நம்ம புரிய வேண்டியது மன அழுத்தம், மன வருத்தம் ரெண்டுமே வந்துடும் பெண்களுக்கு. அது இமீடியட்டாகவே வரும். பிகாஸ் பெண்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பூக்கள் மாதிரி, தே ஆர் வெரி ஃப்ரெஜைல் ஆன் த இன்சைட். ஸோ ஒரு ஆண் மேலே 2 ஆண், ஒரு 3 ஆணோட அவங்க வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், இன்டிமசி வந்து வந்துட்டாலே ஒரு செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கும். ஒரு செல்ஃப் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, நான் யாருங்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும். மென்டல் ஆங்ஸைட்டி, ஒரி, டிப்ரெஷன் எல்லாமே வந்துடும் அவங்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு பெக்யூலர் குவாலிட்டி என்னென்னா, ஒருத்தரோடு இருக்கிறாங்கன்னா அடுத்த பார்ட்னரோட போகும்போது கூட பொதுவாக நிறைய பெண்களுக்கு என்ன ஆகுனா, அவங்களோட பழைய இன்டிமேட் பார்ட்னர்ஸோட இமேஜஸும் விஷனும் அவங்க கண்கள் முன்னாடி வரும். அப்போது அவங்க அடுத்த பார்ட்னரோட இன்டிமேட்டாக ரொம்ப ரொமான்ஸ் பண்ணி போனால் கூட பழைய ஞாபகங்கள் அவங்களோட தாட் ப்ராசஸை கன்ஃபியூஸ் பண்ணும். அப்போது சரியாக இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்க முடியாது, அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மனசில் அவங்க வச்சு வாழணும். கம்பேர் பண்ணுவாங்க செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். அவர் என்ன நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணார், இவர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல, அவரோடய இருந்திருக்கலாம் போல இருக்குங்கிற நிறைய கன்ஃபியூஸ்டு தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ். இன்றைக்கி வந்து நிறைய பெண்கள் பாவம் போய் இந்த சைக்கோபத்திக்காக ஒரு சில ஆண்கள், இப்போ ஒரு 10% ஆஃப் த பாப்புலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க சைக்கோபத்திக்காக இருக்கும். அப்போ இந்த சைக்கோபத்திக் பிஹேவியரில் இருக்கிற ஆண்களோட இந்த பெண்கள் போய் மாட்டும் போது, நல்ல பெண்கள் நான் சொல்கிறேன் ஆஃப்கோர்ஸ், போய் மாட்டும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 ஆண் கடந்து வந்துட்டாலே தே ஆர் ஃபுல்லி ப்ரோக்கன். அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸும் அவங்களுக்கு நடக்கும். அன்வான்ட் ப்ரெக்னன்சிஸ் நடக்கும்போது அது உட்காந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி டேப்லெட்ஸு எல்லாம் போட்டு இது பண்ணும்போது அந்த ஒரு குழந்தையையும் நம்ம முடிச்சிட்டோங்கிற ஒரு கவலை, ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம் எல்லாமே வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்ரும். ஸோ பெண்கள் வந்து மஸ்ட் ஆல்வேஸ் கார்டு தேர் செக்ஷுவாலிட்டி. நீங்கள் ஃபெமினிசம், ரைட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அது வேறு, இது வேறுங்க. யூ கேனாட் ஓப்பன் அப் யுவர் செக்ஷுவாலிட்டி டு அன்னோன் பீப்புள் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நீங்கள் அது பண்ணிங்கன்னா கடைசியில் அது உங்களை தான் சொல்லிட்டு போட்டு அடிக்கும், வேறு யாரும் அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் பார்ட்னர் செக்ஸ் நம்ம என்கரேஜ் பண்ணணுமா? இன்றைக்கி இருக்கிற டேட்டிங் ஆப்ஸ், சோஷியல் லைஃப் ஸ்டைலு, இன்றைக்கி பார்ட்டி கல்ச்சர், கிளப் கல்ச்சர், ட்ரக்ஸ், ஆல்கஹாலோட நிறைய பேரோட ஃபேன்சியாக செக்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் ஷுட் பி என்கரேஜ்? டெஃபினெட்லி நோ. சீக்கிரமாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் டேட் பண்ணுங்கள், மீட் பண்ணுங்கள், பழகுங்க. இன்டிமசி மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. Hope you like the video. Please subscribe பண்ணுங்கள், சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். I'll see you back with many more videos. So this is Dr. Shah signing off for now.